ஹாய் மக்களே, குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி. அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா, ஒரு சில பேர் என்கிட்ட நேரில் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? எப்படி கூமாப்பட்டி போயிட்டு வந்தீங்க, அண்ட் ரிதன்யா வீட்டுக்கு எப்படி போனீங்க, அண்ட் திருச்செந்தூர் எப்படி போனீங்க, இந்த 3 கேள்விக்கும் எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கூமாப்பட்டி போகிற ஐடியா எனக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் எல்லாம் என் ஆள் இந்த மாதிரி ஒரு பையன் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கான், பாரு பாருன்ட்டு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல எனக்கு ஒரு ரீல் அனுப்புனார். ஐயோ, நீ அதை விடவே மாட்டியா, ஏன் அந்த கூமாப்பட்டியை கட்டிட்டு அழுவுற அப்படின்ட்டு நான் திட்டினேன். நான் அப்ப அந்த வீடியோவை பார்க்கவே இல்லை. ஸோ 2-3 நாள் கழிச்சு அப்படி அந்த கூமாப்பட்டியில என்னதான் இருக்கு, போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு பார்த்தேன். சூப்பரா தான் இருந்தது, நல்லா தான் இருந்தது, டேம் எல்லாம் சூப்பரா தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா பண்ணி வீட்டில் பெர்மிஷன் கேட்டு தான் நான் போனது. அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா, அண்ணா எப்படி உங்களை விட்டாரு, அண்ணா எப்படி உங்களுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாரு, அவங்க உங்களை சந்தேகம்லாம் படமாட்டாங்களா, நீங்க எப்படி இவ்வளவு தைரியமா போறீங்க? எனக்கு 40 ஏஜ் ஆயிடுச்சு, ஓகேங்களா. எனக்கு ஒரு ஆட்டிசம் சைல்டு இருக்காங்க, ஒரே சன் தான். பையனுக்கு இப்போ 18 வயசு ஆகுது. இந்த 40 இயர்ஸ்ல ஒரு பொம்பளை தனியா போறது சாத்தியம் கிடையாது தான், சரிங்களா. இது நானா ஐடியா பண்ணி தான் போனது. சரி, அப்படி அந்த கூமாப்பட்டியில என்னதான் இருக்கு, போய் பார்த்துட்டு வருவோம், ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா, பார்த்துட்டு வந்தது. அப்புறம் அந்த ரிதன்யா, அது நான் அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தேன் இந்த யூடியூப்ல, அதையும் போய் பார்ப்போமே அப்படின்ட்டு அண்ணா சப்போர்ட்டு, அப்புறம் எங்க அம்மா சப்போர்ட்டு, எங்க அப்பா கூட கொஞ்சம் அட்டபட்சம் தான் அப்படி இப்படி. ஆனா திருப்பூர் போறேன்னு சொன்னாலே அவர் கொஞ்சம் வல்லுன்னு விழுவார். அதனால அப்பாட்ட மட்டும் வேற ஊருக்கு போறேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு தான் போற மாதிரி ஆயிடுச்சு. அம்மாட்ட மட்டும் உண்மையை சொல்லிட்டேன், அப்பாட்ட அதை சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. ஸோ அம்மா அப்பாட்ட வேற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டாங்க. ஸோ நான் இப்போ அம்மா அப்பா கூட இருக்கேன். என் ஆள் சென்னையில இருக்காரு. ஸோ அதனால என்னன்னா, எப்படி அண்ணா உங்களை சந்தேகப்பட மாட்டாங்களா, இப்படி அங்க எங்கன்னு போறீங்களே, அவரு தப்பா நினைக்க மாட்டாங்களா? அவரு கொடுத்த ஐடியால தான் நானே இருக்கேன். ஈவன் ஒரு 2 நாள் முன்னாடி கூட சொன்னாரு, நீ ஆசைப்பட்டத செய்றியா, உனக்கு பிடிச்சத செய்றியா, நீ சந்தோஷமா இருக்கியா, அதுதான் எனக்கு வேணும். மற்றபடி நீ சம்பாதிக்காம போ, நீ யூடியூப்ல சம்பாதிக்காம போ, எனக்கு அதை பத்தி கவலையெல்லாம் கிடையாது, நீ நல்லா இருந்தா போறோம் அப்படின்னு நினைக்கிற மனசு அவருக்கு இருக்கு. இதை நான் அந்த கூமாப்பட்டி விளாக் போகும்போதே அப்பவே நான் சொல்லியிருக்கலாம். என்னடா ஃபர்ஸ்ட் விளாக்லயே இவங்க ஓவரா சீன் போடுறாங்க, இவங்க கண்டென்ட்டுக்காக பேசுறாங்க, இவங்க வியூவர்ஸ்க்காக பேசுறாங்க, நிறைய அப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதையே நீ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கூட சொன்னார். இல்ல, எனக்கு பயம், ஏன்னா எனக்கு யூடியூப்பை பத்தி அவ்வளோ தெரியாது, ஏதோ ரீல்ஸ் போடுவேன், டப் ஸ்மாஷ் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் உள்ள வீடியோ எல்லாம் போய் பாருங்க, ரீல்ஸ் அத்தி பூத்த மாதிரி தான் யூடியூப்லயே போடுவேன். ஸ்டார்டிங்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா அது ஒரு சில வீடியோ போடும்போது காப்பி ரைட்லாம் கேட்குமா, ஏன் இது இப்படி கேட்குது அப்படின்ட்டு ரொம்ப கொஞ்சம் யோசனையிலே இருப்பேன். ஸோ எனக்கு அதை பத்திலாம் தெரியாது. இன்னமும் பாருங்க, எடிட்டிங்லாம் பண்ண தெரியாது, ஏதோ தெரிஞ்சதை பண்ணுவேன். அப்புறம் இந்த ஃபில்டர் போடுவாங்களே எல்லாம், அந்த மாதிரி ஃபில்டர்லாம் நான் போட மாட்டேன். என்னத்தை நான் வீடியோ எடுக்கணும் அதை அப்படியே நான் ரியலா போடுவேன். இந்த வீடியோ நான் நேற்றே உங்களுக்கு நான் இதை போட்டிருக்கணும். பார்க்க போனா நேற்று நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது டைம் ஆயிடுச்சு, 8:30 ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இதை பாருங்க, இந்த கையில மெஹந்தியோட வந்தேன். ஸோ இந்த ஃபோனெல்லாம் ஃபிட் பண்ணா யார் ஃபிட் பண்ணுவா? ஸோ அதனாலதான் வேணும், நம்ம நைட் வீடியோ போட வேண்டாம், அப்புறம் நாளைக்கு வேணா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தூக்க கலக்கத்திலேயே நைட்டு வந்தேன். அதனால அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ என்னன்னா, அவர் கொடுக்குற சப்போர்ட்டு ப்ளஸ் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் ஏதோ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ மற்றபடி கண்டென்ட்டுக்காகவோ, வியூவர்ஸ்க்காகவோ, சப்ஸ்கிரைப்காகவோ, லைக்கு, ஷேரு, அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பங்க. நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது.
பிடிச்சா லைக் பண்ண போறாங்க, பிடிச்சா ஃபாலோ பண்ண போறாங்க. இதுல போய் ஏன் ஃபாலோ பண்ணல, ஏன் லைக் போடல, ஏன் கமெண்ட் போடல எல்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடாது. இதெல்லாம் அவங்கவுங்க உரிமை, அவங்கவுங்க இது. ஓகேங்களா? ஸோ இதோட அந்த வீடியோ முடிச்சுக்குவோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from Indrasena signing off. ஓகே, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, பெல் ஐக்கானை டிங் டான்னு ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.